யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். ஸ்தோத்திரம். யோசேப்பை அறியாத ஒரு மனுஷன். யோசேப்பு எகிப்திற்காக செய்த நன்மைகள், தேவ ஜனங்களுக்காக அவன் பட்ட பிரயாசம், அவனுடைய ஒர்த் என்னன்னு தெரியாத ஒரு ராஜா எழும்பிட்டான். யோசேப்பு இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சரித்திரம் முடிந்தது. யோசேப்பு இல்லை என்றால் எகிப்து தேசம் அழிந்து போயிருக்கும். பஞ்சத்தில் அழியாதபடி தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாக யோசேப்பு அந்த இடத்தில் நின்றபோது கர்த்தர் அவனை கொண்டு தம்முடைய ஜனத்தையும் எகிப்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அவனுடைய மேன்மையை அறியாத ஒரு பார்வோன், அறியாமை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41:38 தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த பார்வோன் இந்த யோசேப்பு அறிந்திருந்தான். யோசேப்பின் நாட்களில் இருந்த பார்வோன் தேவ ஆவி பெற்றவனாக யோசேப்பை கண்டுகொண்டான். ஆனால் பின் நாட்களில் வந்த அந்த பார்வோன் யோசேப்பையே அறியாத ஒரு பார்வோன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய கிருபைகளை அறியாத மனிதர்கள் எழும்பும்போது நம்முடைய வேல்யூ அங்கே தெரியாது. ஸ்தோத்திரம். தேவ மனுஷர்களுடைய அர்ப்பணம் தெரியாமல் போய்விடும். இந்த ஜெனரேஷனை, இனி வரக்கூடிய தலைமுறையை நம்ம பார்க்கும்போது குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒரு பயம் இருக்கிறது. என்னவென்றால், தேவ பிரசன்னத்தை அறியாமல், தேவனுடைய ஊழியத்தின் மகத்துவத்தை, அந்த தியாகத்தை உணராத ஒரு ஜனம் எழும்பி விடுமோ என்கிற ஒரு அச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவானது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யோசேப்பு கனி தரும் செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவன் நீருற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஸ்ப்ரெட் ஆகுது ஆசீர்வாதம். யோசேப்பு மூலமா ஆசீர்வாதம் படர்ந்து விரிகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது இந்த ஆசீர்வாதம் உங்கள் மூலமாய் அநேகருக்கு போய் சேர வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பு, தன்னை தேடி வந்து தவறு செய்தவர்கள் குனிந்து நின்ற போது கூட, அந்த சகோதரர்கள் வந்த போது இவன் யோசேப்புன்னு சொல்லாமலே அவங்கள தண்டிச்சிருக்கலாம். சொன்னா மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, சொல்லாமலே தண்டிச்சிருக்கலாம். அதிகாரம் கையில் வந்த போதும் அவன் எதிர்வினை ஆற்றாமல் அவர்களை மனதார மன்னித்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினான். பாருங்கள், அவன்தான் யோசேப்பு. அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உள்ள யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பார்வோன் எழும்புறான். அவனுடைய உத்தமம், இன்டிகிரிட்டி அறியாத ஒரு பார்வோன், அவனுடைய சேவை, அவனுடைய சர்வீஸ் அறியாத ஒரு பார்வோன். என்றைக்கு நம்முடைய வேல்யூ குறையும் தெரியுமா? நம்மை அறியாத ஒரு ஜனம் எழும்பும் போது. நம்மை குறித்ததான அறிவில்லாத கூட்டத்துக்கு நடுவில் நம்முடைய வேல்யூ குறைஞ்சு போகும். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்த போது அவனுடைய வேல்யூ இல்லாமல் போனது. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நின்று 7 வருஷம் பஞ்சகாலத்திலும் ஒருவர் கூட மரித்து போகாதபடி அதற்கு முந்தைய 7 வருஷத்தை சரியாய் திட்டமிட்டு பயன்படுத்தி ஞானமாக, விவேகமாக செயல்பட்ட யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பி விட்டான். உலகமும் இன்றைக்கு நம்மை அறியாமல் தான் இருக்கிறது.
நம்முடைய மேன்மையை உலகம் அறியவில்லை. நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தின் மேன்மைகளை உலகம் அறிவதில்லை. நம்முடைய ஜெபங்களை உலகம் அறிவதில்லை. நம்முடைய கண்ணீரை இந்த உலகம் பார்ப்பதில்லை. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உண்மையை இந்த உலகம் காண்பதில்லை. நாம் தேவனுக்காக படுகிற பிரயாசங்களை இந்த உலகம் கண்டுகொள்வதில்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் நமக்கு வேல்யூ இல்லாமல் போகிறது, மதிப்பு இல்லாமல் போகிறது. நம்முடைய கிரியைகளுக்கு தேவனிடத்திலே பலனும் மதிப்பும் இருக்கிறது. தேவனுக்காக செய்கிற ஊழியங்களை குறித்து அறிவில்லாத ஒரு கூட்டம் எழும்பினால் ஊழியத்தின் மதிப்பு இல்லாமல் தான் போகும். பார்வோன் இந்த யோசேப்பை அறியாதவனாக வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை கடுமையாக ஒடுக்கினான், கடுமையாக வேலை வாங்கினான். ஸ்தோத்திரம். அவர்கள் பெருகாதபடி ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டான். பயங்கரமான ஆவி கிரியேட் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கியது. ஸ்தோத்திரம். அவர்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனால ஹேண்டில் பண்ண முடியலை. ஏன்னா அவங்க இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. எகிப்தியர்களை விட 70 பேரா போன இஸ்ரவேலர்கள் பெருகினார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 9ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 1:9. அவன் தன் ஜனங்களை நோக்கி அவன் ஜனங்களோட டிஸ்கஸ் பண்றான். இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். நம்மை விட பெருகிட்டாங்கப்பா. பயம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படி செய்யறது? அவன் அவர்களிடத்தில் போய் எச்சரிக்கிறான். He spoke to his people in alarm என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய ஜனங்களோட போய் பேசுறான். என்ன செய்யலாம்? ஒரு புதிய ராஜா வந்து யோசேப்பை அறியாம இருக்கிறவன் என்ன செய்ய போறானோ தெரியலையே. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான பயம் பார்வோனுக்கு இருந்தபடியினால்தான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் இன்றைக்கு நம்மை சரியாக புரிந்து கொள்ளாதபடியினால் தான் நம்மை எதிர்க்கிறது, சுவிசேஷத்தை எதிர்க்கிறது. நாம் இந்த தேசத்திற்கு விரோதிகள் அல்ல, இந்த தேசத்திற்கு நாம் ஆசீர்வாதமானவர்கள். நம்முடைய ஜெபங்கள் தான் இந்த தேசத்தை கட்டி காக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் தான் இந்த தேசத்தை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் செய்த விலைக்கிரயங்கள், கொடுத்த விலைக்கிரயங்கள், செய்த தியாகங்கள் இந்த தேசத்தை உயிரோட்டம் உள்ளதாக பாதுகாக்கிறது. விசேஷமாக தமிழ்நாட்டை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். மாற்றம் நமக்குள் தேவை. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், வெளியில் அல்ல, மாற்றம் நமக்குள் தேவை. இன்னைக்கு மற்ற வட இந்தியாவை கம்பேர் பண்ணி பாருங்க, தமிழ்நாடு எல்லா மாநிலங்களை விட ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இனி என்ன மாற்றம் வேணும்? நமக்குள்ள தான் மாற்றம் வேணும். அல்லேலூயா. மாற்றம் நமக்குள்ள வேணும். வெளியில தேடாதீங்க, வெளியில மாற்றம் வராது. உலகத்தில் மாற்றத்தை தேடாதீங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குதான். இந்த சத்தியம் அறியாதனால தான் போராடிட்டு இருக்கிறாங்க சிலர். எப்படியாவது உலகம் ஆசீர்வாதம். உலகம் வந்து இனி கடைசி காலம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நீங்கள் சரியானபடி தேவ வசனத்தை அறிந்து சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். உலகம் போகிற போக்கில் போயிட்டே இருக்கும். ஆனால் சபை தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கையாளுவது பார்வோனுக்கு கஷ்டமா இருந்து. ஸ்தோத்திரம். அவர்கள் அறியாமல், பார்வோன் யோசேப்பை அறியாதபடியினால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தான். இந்த செய்தி, the dangers of ignorance, அறியாமையினால் உண்டாகும் ஆபத்துக்கள், ஆர் consequences of ignorance, அறியாமையின் விளைவுகள். எப்படினாலும் தலைப்பு வச்சுக்கிடுங்க. அறியாமையினால் ஏற்படுற ஆபத்து. நிறைய நேரம் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நம்ம அறியாமலே இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிற முக்கியமான செய்தி, the dangers of ignorance, அறியாமையினால் உண்டாகிற ஆபத்துகள். 4 குறிப்புகளை சொல்கிறேன்.
அந்த அறியாமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 4 காரியங்களை சொல்ல போகிறேன். அதான் இன்னைக்கு செய்தி. முடித்து கர்த்தருடைய பந்திக்கு நம்ம போகலாம். குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யோசேப்பை அறியாத ஒருத்தன் வந்தபோது அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு ஓசியா சொல்றார். இந்த வசனத்தை பாருங்க, அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பிகாஸ் தே டோன்ட் நோ வாட்ஸ் ரைட் ஆர் ட்ரூ, எது உண்மை எது சரி என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஓசியா சொல்றான், எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய், இத அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஜனம். அப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டாங்க. இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு. கடைசி காலத்துல உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது, பொய்யை உடனே நம்புவாங்க. சரியானதை நம்புறதுக்கு மனம் மறுக்கும், தவறானதை உடனே நம்புவாங்க. அதான் அறியாமை, இக்னரன்ஸ். மேலோட்டமா பார்ப்பாங்க, இன்டீரியரா ஆழமா டெப்தா பார்க்கணும். ஒரு பிரச்சனையை கையாளும் போது அந்த ரூட்டை பார்க்கணும், வேறு என்ன. ஒரு மனுஷன் விழுந்து போறான்னா ஏன் விழுந்து போறான்னு பார்க்கணும். மேலோட்டமா டீல் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ண முடியல, ஏன் ஜெபிக்க முடியல, அதுதான் செய்தி, அதுதான் இஷ்யூ, அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன் ஊழியம் செய்ய முடியல, அந்த ரூட்டை பார்க்கணும். இன்னைக்கு பிரச்சனையை மேலே தான் கட் பண்றோம். சோர்வாயிட்டே இருப்பாங்க. சிலர் ஒண்ணுமே செய்ய முடியல, வாலிப வயசுல சோம்பேறிகளா இருப்பாங்க, ஒரு வேலையும் செய்யாம. அப்போ அந்த ரூட் என்ன, ஏன் அவர்களால் அதை செய்ய முடியல? சரீர பலவீனம் அல்ல, மாறாக ஏதோ ஒரு பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். அந்த ரூட்டை டீல் பண்ணணும், வேற போய் கண்டுபிடிச்சி அங்க ட்ரீட் பண்ணணும், அங்க நம்ம சிகிச்சை கொடுக்கணும், அங்க தேவையான காரியங்களை செஞ்சா தான் சரியாகும். ஆமென். அதனால தான் பைபிளில் ஒரு அருமையான வசனம், ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தின் சாராம்சமே அதான். ரொம்ப, அதாவது ஆடம்பரம் இல்லாத பிரசங்கியார், ஆடம்பரம் இல்லாத பிரசங்கம், கவர்ச்சி இல்லாத பிரசங்கம் யாருன்னா யோவான் ஸ்நானகன் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. எங்க வச்சிருக்கிறாராம்? வேர்ல வச்சிருக்காராம், மரத்து கொப்புல வைக்கல. அப்போ வேறதான் ஆண்டவர் ட்ரீட் பண்றார். நல்ல கனி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் கொப்பு அல்ல, வேர். அதான் அங்க யோவான் ஸ்நானகன் அருமையா பிரசங்கிக்கிறார். வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லாரு, அந்த வேர் தான் முக்கியங்கிறார். கனி கொடுக்க முடியாத காரணம் என்ன? அது வேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ரூட்டை போய் டீல் பண்ணோம். ஏன் இவரால் இதை செய்ய முடியல, ஏன் இந்த விசுவாசியால் ஊழியம் செய்ய முடியல, ஏன் இவங்களால ஷைன் பண்ண முடியல, அந்த ரூட்டை தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம மேலோட்டமாக ஒன்றை பார்த்து பார்த்து கட் பண்ணி ஜோம் பண்ணி விட்டுட்டே இருப்போம், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். யோவான் ஸ்நானகன் தெளிவாக பிரசங்கிக்கிறார், கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனையின் ஆழத்தை பார்க்கணும். நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம், எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். வேற பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துறாருன்னா அந்த வேர் என்ன, அதுக்கு என்ன காரணம், அதை கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். நாமும் அப்படி கர்த்தருக்காக பயன்பட முடியும். ஒரு மனுஷனை கர்த்தர் யூஸ் பண்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒருவரை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறாரு, பெரிய காரியங்களை செய்கிறார் என்றால் அந்த வேரை பாருங்கள். பிரச்சனையானாலும் வேற பாருங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தி உபயோகப்படுத்தும் போதும் அஸ்திபாரம், வேர் என்பது அதான் அஸ்திபாரம், அதான் முக்கியம். அது சரியா இருக்கிறனால தான் கர்த்தர் யூஸ் பண்றார்.
ஆகவே அறிவில்லாமையினால் உண்மை எதுன்னு தெரியல, சத்தியம் எதுன்னு தெரியல, ஜனங்கள் வழி தப்பி போறாங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். கனமுள்ளவங்க ஆனா பட்னியா இருக்கிறாங்க. திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட நிலைக்கு போக காரணம் என்னன்னா இக்னரன்ஸ், அறியாமை, அறிவில்லாமை. இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகின போது பார்வோன் பயந்தான். இந்த அறியாமை, யோசேப்பை குறித்த அறியாமை பார்வோனுக்கு பயத்தை கொடுத்தது. முதலாவது குறிப்பு அறியாமை. இதனால் வரக்கூடிய ஆபத்து என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில பயத்தை அது உண்டாக்கும். அறியாமை பயத்தை உண்டாக்கும். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். பயம் உண்டானது பார்வோனுக்கு. யோசேப்பு அறியாதனால தான் பயம். அவன் ஏன் அவனுடைய ஜனம் யுத்தம் பண்ணவா போறாங்க எகிப்தோட? ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் யுத்தம் பண்ண சொல்லலை. யுத்தம் பண்ண சொல்லியிருந்தா கூட யுத்தம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்க பட்சத்தில் இருக்கனால ஜெயிச்சிருக்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் கர்த்தர் சொன்னார், நீங்கள் யுத்தம் பண்ணாங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். அப்போ யோசேப்பு அவன் போய் யார்ட்டையும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல, பிரச்சனை பண்ணவங்களையும் மன்னிச்சிட்டான். அப்படிப்பட்ட யோசேப்பு அறியலை பார்வோன், அதனால பயம் வந்தது. இந்த இக்னரன்ஸ், நமக்குள்ள அறியாமை ஒரு விதமான பயத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறது. ஒரு விதமான பயம். ஸ்தோத்திரம். அதாவது பயத்தின் உச்ச கட்டத்துக்கு பார்வோன் சொல்றான். என்ன செய்யறதுன்னு அவனுக்கே தெரியலை. ஸ்தோத்திரம். நம்மளை விட பெருகிட்டாங்க, எதிரி கூட சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அல்ல நம்மளை விட்டு ஓடி போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? வேலை வாங்கிட்டு இருக்கிறோமே. பயம் வந்தது. ஸ்தோத்திரம். ஃபியர் லிமிட்ஸ் யுவர் ஃபியூச்சர். பயம் உங்கள் எதிர்காலத்தை முடக்கி போடக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கிறது. பயம் உங்கள் ஃப்யூச்சரை லிமிட் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை முடக்கிட்டே இருக்கும். இந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பயத்தை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு விஷயத்தை சரியாக அறியலைன்னா பயம் வரத்தான் செய்யும். ஒரு விஷயத்தை சரியாக அறியலைன்னா அதை செய்கிறதுக்கு பயம் வரும். யோசேப்பு அறியாதனால பயம் வந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறியாத மனுஷன் பயப்படுவான். இந்த உலகத்தில் வியாதியை கண்டு பயப்படுவான், மரணத்தை கண்டு பயப்படுவான். இயேசு இல்லாத மனுஷன் வாழ்க்கையில் பயம் நிறைந்த வாழ்க்கை தான். பிசாசு பயந்தான், பார்வோன் பயந்தான். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் நாம் பயப்படக்கூடாது. பயம் நம்மை எதிர்மறையாக செயல்பட வைக்கும். பார்வோன் பயந்தனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராளியா மாறிட்டான். ஒடுக்கினான், காயப்படுத்தினான், ஜீவனை கசப்பாக்கினான், கடுமையா வேலை வாங்கினான், எதிர்மறையா போயிட்டான். நெகட்டிவா அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. சில நேரம் பயத்துல சிலர் என்ன செய்வாங்கன்னா எதிர்மறையா பேசுவாங்க, நெகட்டிவா பேசுவாங்க, நெகட்டிவா செயல்பட்டுருவாங்க. நமக்கு இதெல்லாம் எதிராக முடிஞ்சிருமோ, நம்மளை இவங்க முடக்கிடுவாங்களோன்னு சொல்லி இவங்களே பயந்து அவங்களுக்கு எதிராக பேசிடுவாங்க. இதுதான் எதிர்மறையா செயல்படுறது. ஸ்தோத்திரம். தேவன் அறியலை பார்வோன், யோசேப்பு அறியலை, தேவ ஜனங்களையும் அறியலை. அப்படிப்பட்ட ஒருவன் வந்தபோது பிரச்சனை வந்தது. இந்த பயத்தை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். சயின்டிஃபிக் வியூவில் இந்த பயத்தை பார்த்தீங்கன்னா இதை ஃபோபியான்னு சொல்கிறாங்க. ஆன்சைட்டி டிஸார்டர் அதுக்கு பேர். நான் படிச்சிருக்கிறேன், என்னால் சொல்கிறேன். பயக்குழப்ப கோளாறு, அதுக்கு பேர் என்னென்னா பயக்குழப்ப கோளாறு. ஒரு வகையான பதட்ட கோளாறுன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்தா அப்படி அதை நினச்சி திங்க் பண்ணிட்டு இருந்தாலே பயம் வரும் அவங்களுக்குள்ள. உண்மை அங்கே ஆபத்து இல்லை, ஆனால் அவங்க பிரெயின் சொல்லும் இது ஆபத்து அப்படின்னு. அதுதான் ஃபோபியா. ஹைட் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உயரத்துக்கு போகும்போது சிலருக்கு கை கால்லாம் அப்படியே கிடுக்கிட்டு, சில ப்ரெஷர் சுகரில் இதாகிறது வேற. ஆனால் அவங்க மனதில் ஒரு பதட்டம் இருக்கும், கீழே விழுந்துருவோம், கீழே விழுந்துருவோம்,
ஹைட்லே போக மாட்டாங்க. அது ஒரு விதமான பயம். ஸ்தோத்திரம். ரியலாக டேஞ்சர் இருக்காது, ஆனால் பிரெயின் வந்து அப்படி சொல்லும், டேஞ்சர் இருக்குது, ஆபத்து இருக்குது, ஆபத்து இருக்குது. ஸோ அவங்களால எல்லா விஷயத்தையும் இன்வால்வ் பண்ணி செய்ய முடியாது. அந்த பிரெயின் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஃபால்ஸான அலாம் கொடுக்கும். சிலருக்கு பாருங்கள், ஒரு சின்ன எறும்பை கண்டாலே பதறிடுவாங்க, ஏதோ பாம்பை கண்ட மாதிரி. பாம்பை கண்ட மாதிரி எறும்பை கண்டு பயப்படுவாங்க. ஒரு சிலந்தியை பார்த்தாலே பெரிய ஏதோ ஒரு பிசாசை பார்த்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போய் நிற்பாங்க. அப்படி அதுதான் ஃபோபியான்னு சொல்கிறாங்க. உங்கள் தப்பாக சொல்லலை, இதெல்லாம் இன்றைக்கு இருக்குது, உண்மை. நான் கடைசியில் இது பைபிளுக்கு எப்படி ரிலேட் பண்ணுன்னு சொல்கிறேன். ரெண்டாவது பார்க்கும்போது இதை ஒரு மோசமான ஏதாவது சம்பவம் கடந்த காலத்தில் பாஸ்ட் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள், இன்சிடென்ட்ஸ், அது சிலருக்கு ஞாபகத்தில் இருக்கும். யாரோ ஒருவர் இவங்க எழும்பி பேசும்போது அவங்கள அவமானப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, என்னது, நம்ம பேசினாலே தப்பாக தான் இருக்கும், நான் பேசினா யாராவது என்னைய என்ன செய்வாங்க, அவமானப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க என்று சொல்லி பேசாமலே போயிடுவாங்க. சில நேரங்களில் இப்போ மாடிப்படி ஏறும்போது சிலர் தவறி விழுந்திருப்பாங்க. இந்த ஃபோபியா வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, திரும்ப வாழ்க்கையில் மாடிப்படி கிட்டே போக மாட்டாங்க. ஏன்னா மேலே ஏற முடியாதுன்னு அவங்க பிரெயின் சொல்லும். ஒரு விபத்தை பார்த்துட்டாங்கன்னா அடுத்து சிலர் வந்து கார் டிராவலே கிடையாது. ஸ்தோத்திரம். பயம், பயம். யாரோ ஒருவர் திட்டியிருப்பாங்க, எப்போமாவது யாரோ ஒருவர் ஏமாற்றி இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, இவங்க மைண்டு வந்து அப்படியே மாறிடும், பிரெயின் சொல்லிகிட்டே இருக்கும். கடந்த கால கசப்பான உணர்வுகள் சிலர் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா பயத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம பேசினாலே தப்பாக தான் இருக்கும், நம்ம பேசினாலே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபோபியாவாக இருக்கும். மூணாவது ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா லேர்ன்ட் பிஹேவியர், சூழல் தாக்கம். இது எப்படி வருதுன்னா பெற்றோர்கள்ட்ட இருந்து வருது, சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வருது. சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் சில விஷயங்களை பேசி பேசி சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆபத்து. சில ஆட்கள் எல்லாருமே உலகமே சுயநலவாதிகள் தான், யாரையும் நம்பாத, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் இருந்து சொல்லுவாங்க. ஏமாற்றுக்காரர்கள், ஆனால் நல்லவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க மைண்டு இடம் கொடுக்காது, எல்லாருமே ஏமாத்துக்காரங்க தான். இப்படி ஒரு விதமாக டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாரோடையும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் ஃபோபியான்னு சொல்லப்படுகிறது. பயம், பய கோளாறு. ஏதோ ஒன்று அவங்களுக்கு போதிக்கப்பட்டது, அவங்க கேட்டு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு அது பிரெயினில் ஓடிட்டே இருக்கிறனால எதையுமே அவங்களால ஃப்ரீயாக செய்ய முடியாது. அவங்க கேட்டதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, இப்போ ப்ரெசன்ட் லைஃப் வாழ்கிறாங்க. பாஸ்டில் கேட்டது ப்ரெசண்ட்டில் வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது பெரிய சிக்கல். இது வந்து பயம். ஸ்தோத்திரம். சாச்சா அவங்க நம்ப மாட்டாங்க, பாஸ்டரை நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பயம், எங்கேயாவது ஒரு பாஸ்டர் ஏதாவது ஏமாற்றி இருப்பார், அல்லது அவரால் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்போ அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எல்லா ஊழியக்காரங்களும் அப்படின்னு போயிடுவாங்க. ஃபோபியா. அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். இது லேர்ன் பிஹேவியர்னு சொல்லப்படுது, சூழல் தாக்கம். நம்ம கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகளிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்வாராக. நாலாவது ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மரபியல். அதாவது குடும்பத்தில் ஆன்சைட்டி, ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், உங்களுக்கு முந்தைய தலைமுறை அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு பயத்தில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. கருவில் குழந்தைய சுமக்கும் போது கணவன் வந்து மனைவியை நல்லா வச்சுருக்கணும். சண்டை போட்டுட்டு இருந்தால் மனைவி வருத்தப்பட்டாங்கன்னா கருவில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்படுங்கிறாங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த மாதிரி நேரங்களில் நல்லா அதிகமாக ஜெபம் பண்ணணும். சேர்ந்து கருவில் ஒரு குழந்தைய கேரி பண்ணுறீங்கன்னா தாய்மாரும் தகப்பன்மாரும் ஜெபிக்கணும், இணைந்து குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரம் பிரச்சனைகளை பேசக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைகள் அடுத்த ஜென்ரேஷன் உள்ள கருவில் உருவாகிற பிள்ளை வரைக்கும் அதை அஃபெக்ட் பண்ணும்.
அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிரச்சனைகள். ஐந்தாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. அதிக மன அழுத்தம் அல்லது சரியாக தூங்காமல் இருக்கிறது. லைஃப் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன் தேவை. சில பார்த்தீங்கன்னா ராத்திரி பூரா முழிச்சிருப்பாங்க. அது பழகிட்டுனா அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். தூக்கமே வராது. ஸ்தோத்திரம், தூக்கமே வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நல்லா தூங்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்கிடுங்க. சர்ச்சில் இல்லை, வீட்டில் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்ல நிம்மதியான வாழ்க்கை. அதாவது ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை பெறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆண்டவர் தான் அந்த சோர்ஸை ஏற்படுத்தியிருக்கிறார். பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு யார் சொன்னா? பைபிள் சொல்லுது. அதனால் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறது தப்பு கிடையாது. தேவைக்கு போங்க, செக் பண்ணுங்கள், உங்கள் உடல் சூழ்நிலையை அறிந்து உணவுகளை எடுங்க, சாப்பிடுங்க, நல்ல டயட் ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆகி படுக்கையில் இல்லாமல் கிருபையாக நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள், அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நன்றி சொல்ல மனசு இல்லைன்னா கொஞ்சம் ஜிஹெச்சுக்கு போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கிருபையை தந்திருக்கிறார் என்று கையை உயர்த்தி நல்லா அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் தந்த சரீரத்தை பாதுகாக்க கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். பிரெயின் ஒரு விஷயத்தை டேஞ்சர் அப்படின்னு அது லேர்ன் பண்ணிட்டு வைங்க, கற்றுக்கொண்டுருச்சுன்னா அது திரும்ப திரும்ப அந்த பேட்டர்னை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குமா. இதெல்லாம் டேஞ்சர், இது ஆபத்து, இது அப்படின்னு நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டுன்னு வைங்க, கற்றுக்கொண்டுருச்சுன்னா திரும்ப திரும்ப அது ஆக்டிவேட் ஆகும். அது ஹேபிட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, சைக்கலாஜிக்கலாக சிபிடின்னு ஒரு தெரப்பி சொல்கிறாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பினா சிபிடி. அது என்ன, அதுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? இது நெகட்டிவ் திங்கிங்கை மாற்றுகிறது. என்னால் முடியாது, நான் பாஸ் பண்ண மாட்டேன், நான் படிக்க முடியாது, நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, எனக்கு ஒரு நன்மையும் வராது, இந்த நெகட்டிவ் திங்கிங்கை மாற்றுகிறது தான் சிபிடி. இது ஒரு ஆபத்து இல்லை. ஆனால் பிரெயினுக்கு சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும். 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது, எழுதி கொள்ளுங்கள். மனதில் வர்ற தாட்ஸ், நெகட்டிவ் தாட். என்னால் முடியாது, நான் ஊழியம் செய்ய முடியாது, நான் ஷைன் பண்ண முடியாது, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, இதான் நெகட்டிவ் தாட். நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன், ஆனால் எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்க, இந்த நெகட்டிவ் தாட். 2வது நெகட்டிவ் ஃபீலிங், எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, பயம், கவலை, துக்கம். 3வதாக பிஹேவியர், நெகட்டிவ் ஆக்ஷன். முதல்ல சொன்ன நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் ஃபீலிங், நெகட்டிவ் ஆக்ஷன். நெகட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா அந்த பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, அதை தவிர்த்து கொண்டே போவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. இதுதான் இந்த பயத்தினால் ஏற்படுகிற பிரச்சனை. தனிமையாக இருக்கிறதையே விரும்புவாங்க. இந்த ஃபோபியா உள்ளவங்க யாரோடையும் கனெக்ட் ஆக மாட்டாங்க, வீட்டில் அப்பா அம்மாட்ட பேச மாட்டாங்க. தனிமை உணர்வு, தனிமை உணர்வு. ஸ்தோத்திரம். இதிலிருந்து வெளியே வர கர்த்தர் கிருபை தருவாராக. உங்கள் பிள்ளைகள் உங்களோட நல்லா பேசுகிறாங்களான்னு பாருங்கள், நேரம் செலவழிங்க. சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வர்றது தான் ஒரு மிகப்பெரிய காரியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம உணர்றோமா. நம்ம திங்க் பண்ணுறது தான் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதை பொறுத்து தான் 3வது நம்ம செய்கிறோமா. ஆக்ஷன்ஸில் வருது, நம்முடைய தாட்டில் வர்றது ஃபீலிங்காக மாறுது, அந்த ஃபீலிங் தான் ஆக்ஷனாக மாறுது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட உணர்வோடு இருந்தால் கொஞ்சம் வெளியே வாங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தப்பு, இது சரியான விதத்தில் தான் நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை,
உள்ள நமக்குள்ள சில மாற்றங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. இந்த சிபிடினா ஒரு மைண்ட் ட்ரைனிங், பிரெயினை ரீப்ரோக்ராம் பண்ணுறது. நிறைய மூளையில் போய் இருக்கும், அதெல்லாம் திரும்ப நம்ம சரி பண்ணணும். இதுக்கு தான் பைபிளில் ஒரு நல்ல வசனம் உதாரணம் இருக்குது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தெரிந்த வசனம்தான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும் நன்மையுமா பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். renew your mind அப்படின்னு சொல்லப்படுது. be transformed by the renewing of your mind. நம்ம மைண்டை புதுப்பித்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மறுரூபமாகுது. உங்கள் மைண்டை புதுப்பிக்கணும். ஸ்தோத்திரம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனதை புதுப்பிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். நிறைய போராட்டங்கள் நமக்கு வெளியில இல்லை தெரியுமா? நிறைய போராட்டம் நமக்குள்ளதான் இருக்கு. நிறைய போராட்டம் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம மைண்டை சரி பண்ணாலே பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஒரு கரடியை ட்ரெயின் பண்ணி அந்த சர்க்கஸில் யூஸ் பண்ணுறவன் பல வருஷம் அது சிறுசாக இருக்கும்போதே உருவாக்கி கொண்டு வந்து அது எப்படி ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்து அதை கூண்டில் அடைச்சி வச்சுருப்பான். எப்போவுமே அது கூண்டில் இருக்கும். ஒரு நாள் ரொம்ப வயசாயிட்டு அடுத்து ஒரு கரடியை ட்ரெயின் பண்ணிட்டான். இப்போ இதை கொண்டு போய் காட்டில் விட்டுருவோன்னு ஒரு கூண்டோட போய் அந்த கரடியை காட்டில் கொண்டு இறக்கிட்டான். நல்லா கவனிங்க. அந்த கரடி இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. கூண்டிலிருந்து கரடி வெளியே வரணும். இந்த கரடி என்ன பண்ணுது? முன்னால் 4 அடி நடக்குது, பின்னால் 4 அடி நடக்குது, சைடில் 4 அடி நடக்குது, இந்த சைடில் 4 அடி நடக்குது. வெளியே வரணும்னு பார்த்தா கரடி கடைசி வரை வெளியே வரல. என்ன பிரச்சனை அப்படின்னா, பல வருஷமாக அந்த கரடி எப்படி பழக்கப்பட்டதுன்னா, முன்னால் 4 அடி, பின்னால் 4 அடி, இடது பக்கம் 4 அடி, வலது பக்கம் 4 அடி. இதை செய்து இது தான் நம்ம லெவல், இதுதான் நம்ம லிமிட்டுன்னு கரடி முடிவு பண்ணிட்டு அதால் வெளியே வர முடியலை. சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியலை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம லைஃப்பில் பழக்கப்பட்ட ஒன்றினால், ஸ்தோத்திரம், நம்ம ஏதோ கடந்த கால காரியங்கள் நமக்குள்ளே வந்து நம்ம மைண்டை ஒரு விதமாக ட்ரெயின் பண்ணி வச்சிருச்சு. அதில் தான் இது தான் நம்ம லிமிட்டு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்னால் செல்றார். எதெல்லாம் முடியாது நடக்காது நினைக்கிறீங்களோ இந்த காலை நேரத்தில் விசுவாசித்தா கைகளை தட்டி, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியும். என் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வருவார். என்னை இன்னும் பயன்படுத்த தேவனால் முடியும். நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒன்று பழக்கப்பட்ட விஷயம் உங்களை அப்படியே முடக்கி வைத்திருக்கிறது என்றால் இந்த பகல் காலத்தில் ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வர பயங்களிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும். Renew your mind, transform your life. உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், மனதை புதுப்பியுங்கள், வாழ்க்கையை மறுரூபப்படுத்துங்கள். Renew your mind, transform your life. உங்கள் வாழ்க்கை மறுரூபம் அடைய மனதை புதுப்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. மத்தேயு 14:30 பேதுரு அலைகளை பார்த்தான். looked at waves. அலையை பார்த்தபோது பேதுரு அமிழ்ந்து போனான். அதுக்கு பிற்பாடு இயேசுவை பார்க்குறான். looked at Jesus. அவரை பார்த்தபோது ஃபெய்த் வருது. அலையை பார்த்தபோது பயம் வந்துச்சு, ஃபியர் வருது. இயேசுவை பார்த்தா ஃபெய்த் வரும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. ஃபியர் வேணுமா, ஃபெய்த் வேணுமா? அலையை பார்த்தா ஃபியர் வரும். பயம் 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 பயம். எதை பார்த்தாலும் பயம். பிரச்சனையை கண்டா பயம், போராட்டத்தை கண்டா பயம், எலியை பார்த்தாலும் பேயை பார்த்த மாதிரி பயம். அடிக்க வேண்டியதானே? பாம்பை பார்த்தா ஐயோ படையே நடுங்குமாமே, நம்ம அடித்து கொல்லணும். அல்லேலூயா சொல்லாமா. நிறைய பாம்பு வருது. எப்பெல்லாம் என் கண்ணில் படுதா எவ்வளோ பெரிய பாம்புனாலும் அடிச்சிட்ருக்கு.
சில இப்போ பயம் வந்துருச்சு. நல்ல வேலை சொன்னீங்க, அடுத்த வாரம் சீட்டை மாற்றணுமே. எஸ்கேப் ஆகிறதுக்கு வசதியாக ஒரு இடத்துல உட்காரும். எது வந்தாலும் சமாளிக்கணும். அதான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. பயம் வரக்கூடாது. பிரச்சனையை அவாய்ட் பண்ணாதீங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனையை அவாய்ட் பண்ணாதீங்க. தவிர்த்து எவ்வளோ நாள் ஓடுவீங்க? ஒரு பிரச்சனையை எவ்வளோ நாள் உங்களால் தவிர்க்க முடியும்? முடியாது. பிரச்சனையை தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. இவ்வளோதானா அப்படின்ட்டு போயிடும். இவ்வளோதானா, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதுக்கு தான் இவ்வளோ பயந்தோமா? அல்லேலூயா. ஆகவே எதிர்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவாய்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க தைரியமா. இயேசு கிறிஸ்து சிலுவையை அவாய்ட் பண்ணல, ஃபேஸ் பண்ணாரு. 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். எதெல்லாம் அவாய்ட் பண்றீங்களோ உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. சில பிரச்சனையை தவிர்ப்பதில் இருப்பாங்க, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி எதிர்கொண்டு மேற்கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் அலைகளை விட என் இயேசு பெரியவர். என் நடுவில், என் பட்சத்தில் என்னோடு அவர் இருக்கிறனால அலைகள் என்னை மேற்கொள்ளாது, அலைகள் என் மேல் புரளுவதில்லை. அதான் ஃபெய்த். இயேசுவை பார்த்தா ஃபெய்த் வரும். வேவ்ஸை பார்த்தா, அலைகளை பார்த்தா ஃபியர் வரும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஃபியர் வரக்கூடாது, ஃபெய்த் வர உதவி செய்யும். அல்லேலூயா. எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஏசாயா 41:10 ஃபியர் நாட், ஐ எம் வித் யூன்னு சொல்றார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத. ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. பயம் நமக்குள்ள வரக்கூடாது. ஏன் பயப்படுறீங்க? எதிர்கால பயம், குடும்பத்தை குறித்த பயம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மே மாதம் முதல் சர்வீஸில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம், ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனையில் கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றவர் ஏதோ சாதாரண ஆள் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர். நம்மை பார்த்து சொல்றார், ராஜாதி ராஜன், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மரணத்தை ஜெயித்த இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்ல சத்தமா இல்லையா சொல்லாமா? இயேசு மட்டும்தான் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து உயிரோடு இருக்கிறார். வேதத்தில் மரித்து பிற்பாடு உயிர்ப்பிக்கப்பட்ட எல்லாருமே மறுபடி மரிச்சாங்க, மறுபடி மரித்தாங்க. 2 அடக்காராதனை நடந்துச்சு. செலவுதான் கூட, செலவுதான் மிச்சம். ஆனால் இயேசுநாதருக்கு ஒரே தரம் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெளிந்து அதுக்கப்புறம் மரணமே இல்லாமல் இயேசு உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இயேசு உயிரோடு எழுப்பின 3 பேருமே மறுபடி மரிச்சிட்டாங்க. கல்லறையிலிருந்து வெளியே வர சொன்னார் லாசருவை. அவரு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து 40 நாள் பரலோகத்துக்கு போயிட்டாரு இயேசுநாதர். ஆனால் லாசர் மறுபடியும் அந்த கல்லறைக்குள்ள போயிட்டான். மரித்து தேவனால் இயேசுவால் உயிர்த்து இந்த உலகத்தில் மறுபடி வாழ்ந்த எல்லாரும் ஒரு நாள் மரித்தார்கள். எல்லா கல்லறைகளும் திறக்கப்பட்டது, மறுபடியும் ஒரு நாள் அடைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டும்தான் 2025 ஆண்டுகளாக உலக சரித்திரத்தில் திறந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் மரணமே இல்லாமல் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் அற்புதமானது. அதை போல அவருடைய வருகையில் நம்மையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அந்த பாக்கியம் சபைக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. தேவ சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2வதாக ஸ்தோத்திரம், அறியாமையினால் உண்டாகிற ஆபத்து. 2 சாமுவேல் 15:11 2 சாமுவேல் 15:11 அப்சலோம் இடத்துல இருந்தவர்கள் அறியாமையினால, ஆமென் ஸ்தோத்திரம், இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் அவனோட கூட போனாங்கன்னு சொல்லப்பட்டு, பட் தே ஹேட் பீன் கால்ட் டுகெதர் நோயிங் நத்திங் ஆஃப் த பிளாட் அண்ட் மேட் த ட்ரிப் இன்னசென்ட்லி. இந்த திட்டத்தை குறித்து
இந்த சதி திட்டத்தை குறித்து இந்த ஜனங்கள் அறியலை, இஸ்ரவேல் ஜனங்கள் அறியலை. அப்சலோம்கிட்ட இருந்த இன்டென்ஷன் வேற, இதை அறியாமல் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் நல்ல மனிதர்கள் தவறான இடத்துல இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல மனிதர்கள். அதனால அவங்களுடைய கிருபை வரங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல மனிதர்கள் தவறான இடத்துல போய் உட்கார்ந்து வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அறியாமை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் அவனை நம்பி போகிறாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த டிராவலில் வெகு அப்பாவியாக இருக்கிறாங்களாம் அந்த ஜனங்கள். தாவீதிட்ட வளர்ந்த ஜனங்கள், சவுலால் வளர்க்கப்பட்ட ஜனங்கள் அப்சலோம்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அப்பாவியாக அவனுக்கு பின்னால் போகிறாங்க. ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. அவனுடைய இன்னொரு திட்டம், அந்தரங்க திட்டத்தை வச்சிருக்கிறான். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் வெளியில் பார்த்தா ஏன் அவனை பின்பற்றி போனாங்கன்னா 2 சாமுவேல் 15:6 சொல்லுது, அவர்கள் இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான. கவர்ச்சி. இன்னைக்கும் உலகம் இதில் தான் ஈர்க்கப்பட்டு போகுது, வேற ஒன்றுமே கிடையாது. அவன்கிட்ட எந்த நன்மையும் இல்லை. உயிரை கொடுத்து காப்பாற்றினான் தாவீது. சிங்கம் வந்த போது ஒரு ஆட்டை உயிரை கொடுத்து பாதுகாத்தான். கரடி வந்த போது ஒரு ஆட்டை உயிரை கொடுத்து பாதுகாத்தான். அதே போல தம்முடைய ஜனத்தை அவன் நேசித்து நடத்தினான். அப்படிப்பட்ட தாவீதை விட்டுட்டு இந்த அப்சலம் கூட போறதுக்கு என்ன விஷயம்? கவர்ச்சி மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு உலகம் இதுக்கு பின்னால தான் ஓடுது. செலிபிரிட்டிஸ் பின்னால, பாப்புலாரிட்டிக்கு பின்னால, அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், உலகம் போயிட்டே இருக்கு. சபை போகக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சபை தேவன் பக்கத்தில் நிற்கணும், தேவனுடைய பட்சத்தில் நிற்கணும். 2வது குறிப்பு என்னன்னா, அறியாமை தவறான இடத்தில் நம்மை ஐக்கியப்படுத்தும். இக்னரன்ஸ் இவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிலர் தப்பான இடத்துல போய் ஐக்கியப்பட்டாங்க அப்சலோமோட. சரியான இடத்துல இருந்தால் தான் நம்ம மதிப்பு. தவறான இடத்துல போனால் மதிப்பு போயிடும். இவனை பின்பற்றி போனவங்க தலை குனிஞ்சு போனாங்க. ஏனென்றால் அவன் கருவாளி மரத்தில் அவன் கதை முடிஞ்சு. ஆனால் தாவீது மறுபடியும் சிங்காசனத்துக்கு வர்றான். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, யார் யார் அப்சலோமோட போனாங்கன்னு. யாருக்கும் தாவீதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மனிதர்களாக இருக்கிறது நல்லது. அதை விட முக்கியம், நல்ல சரியான இடத்துல நம்ம இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்ல மனிதர்கள் சரியான இடத்துல இருந்தால் தான் மதிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல மனிதர்கள் சரியான இடத்துல இருந்தால் தான் மதிப்பு. நம்ம தவறான இடத்துல போய் இருந்தோம்னா நம்ம மதிப்பு, மரியாதை எல்லாம் போயிட்டே தான் இருக்கும். சரியான இடத்துல இருங்க. ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தில் இருங்க. ஆண்டவர் வைத்த இடத்துல இருக்கணும். இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். தவறான இடத்துல நம்ம ஐக்கியப்பட்டா ஆசீர்வாதங்கள் வராது, முன்னேற்றம் இருக்காது, கர்த்தருக்காக பயன்படவும் முடியாது. பிளஸ்ஸிங்ஸும் தடைப்படும், ப்ராக்ரஸ் இருக்காது. நம்மளை ஆண்டவர் ஒரு யூஸ்ஃபுல் வெசலா, பயன்படும் பாத்திரமா ஆண்டவர் உபயோகிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைக்குள்ள தள்ளப்படுவோம். 2 சாமுவேல் 15:2 அவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கூட இருந்தவங்களால புரிந்து கொள்ள முடியலை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு தரணும். என்ன நோக்கத்திற்காக ஒரு மனுஷன் நம்மளை விரும்புகிறாங்க, நம்ம எதிர்பார்க்குறாங்க, நம்மை தேடுகிறார்கள். சரியான நோக்கம் தானா? உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இன்டென்ஷனோடு இருக்கிறாங்க? ஸ்கூலில், காலேஜஸில், வேலை ஸ்தலத்தில், ஆஃபீஸில் எந்த நோக்கத்தோடு நம்மிடத்தில் பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்குள்ள தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? யாருமே விசாரிக்கலைங்க. என் மனைவி கூட விசாரிக்கலை. அந்த சிஸ்டர் ரொம்ப விசாரித்தாங்க. அதுதான் வீக்னஸ். அங்கே தான் இருக்குது வீழ்ச்சி. இந்த வீக்னஸ் பிசாசுக்கு தெரியும். நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்களோ அதை பயன்படுத்தி உங்களை அட்டாக் பண்ணுவோம். என் கணவர் கூட எங்களை விசாரிக்கலைங்க, ஆனால் இவர் ரொம்ப விசாரிக்கிறாரு. ஆபத்து. என்ன இன்டென்ஷனோட இந்த உலகம் நம்மிடத்தில் பழகுகிறது என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு நல்ல வெளிப்பாடுகளை தருவாராக.
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாப்பா. உங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் பலன் அடையணும். பவுல் சொல்றாரு, பலவீனத்தில் பலன் கொண்டேன். எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். சில இலகுன மனசும்பாங்க, அங்கே ரொம்ப பிரச்சனையும் இருக்குது. இலகுன மனசாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அதான் அறியாமை, இக்னரன்ஸ். பொய்யை நம்பிடுவாங்க. சிலர் கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க. சிலருக்கு வாடிக்கையாகவே சில விஷயங்கள் என்ன செய்யும், டக்கு 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 டக்குன்னு உன்னை சாதிக்கணும்னா கண்ணீர் டக்குன்னு வந்துடும். எங்கேருந்தா வரும் தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே கண்ணீரை கண்டவன உருகிற ஒரு மனசு, அதுக்குன்னு கல் நெஞ்சமாக இருக்கக்கூடாது. சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. ஒரு ஆள் கண்ணீரோடு என்ன கூட இறக்கமே வராது, அது ரொம்ப மோசம். சிலர் லேசாக கண்ணீர் வடிக்கக்குள்ளே இவங்க உயிரே போன மாதிரி இருக்கும், அதுவும் பிரச்சனை தான். ரெண்டும் இருக்கக்கூடாது. பேலன்ஸ்டாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இல்லை ஏமாந்துட்டே இருப்போம் லைஃப்பில். உண்மை எது, சத்தியம் எது அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்ல மனிதர்கள் தவறான இடத்துல இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நல்ல சபையில் வச்சிருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு பிரதர், நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர் சொன்னாங்க, அந்த பிரதர்லாம் நம்ம சர்ச்சில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அங்கே போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னாரு. கர்த்தர் வச்சிருக்காரு. உள்ளே வர்றவங்களுக்காக தோத்துறோம். ஆமேன், ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் உங்கள் கையில் இருந்தால் நல்லா பயன்படுத்திடுவீங்க அப்படின்னாரு. உண்மைதான், நம்ம கையில் இல்லை, ஆண்டவர் என் கையில் தர்ற ஆத்துமாக்களை தான் பயன்படுத்த முடியும், உருவாக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரியான இடத்துல இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தில் இருக்கணும், அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. மூன்றாவது லூக்கா 23:24. அந்த யூதர்கள் அறியாமையினால இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு சத்தம் போடுறாங்க. அறியாமை. பரபாச விடுதலையாக்கன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. எப்ப பரபாஸ் என்ன செய்ய போறான்? இயேசுநாதர் அவரை போய் இப்படி சொல்றீங்களே, ஒரு குற்றத்தையும் காணேன். பிலாத்து சொல்லி சொல்லி பார்க்குறான், ஒன்றும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்கி. யாரும் அவன் சொல்றத கேட்கல. ஒரே சத்தம், கூச்சல், சிலுவைக்கு போகணும். இந்த வசனத்தை வாசிப்போம். 23:24 லூக்கா. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்தான். அவங்க கேட்டு வாங்குறாங்க. சாபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க யூதர்கள். இயேசுநாதர் சிலுவையில் அடிக்கணும் தீர்ப்பை அவங்க தான் வாங்கி பெற்றுக்கொள்றாங்க. கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்பு இது. பிலாத்துவா கொடுக்கல, யூதர்களுடைய வலுக்கட்டாயம், அழுத்தத்தின் பேரில் அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு தீர்ப்பு. அறியாமை. பரபாசை போய் இவருக்காக விடுதலை ஆக்கலாமா? பரபாசை இவரையும் ஒரே தரத்தில் வைக்க முடியுமா? இந்த யூதர்கள் பொதுவாக யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களாம், யாரையும் மதிக்க மாட்டாங்க. அந்த யூதர்களை தான் கர்த்தர் அப்படியே செதறடிச்சு நொறுக்கி இன்னைக்கு தான் ஒரு தேசமாக கொண்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவரை விட ஸ்தோத்திரம் ஏது உலகம் முக்கியம், அந்த பெருமை வந்துருச்சுன்னா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லா அஸ்திபாரத்தையும் கலட்டி அசைச்சு கொஞ்சம் உழுப்பி சரி பண்ணி தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கேட்டாங்க. They do not know what they are doing. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலை. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அநியாயத்தை, பாவத்தை விலை கொடுத்து வாங்குறீங்கப்பா, தெரியல. அவங்க நினைச்சாங்க நாங்க செய்யறது சரி என்று நினைத்தார்கள். ஆனா முற்றிலும் அவங்க செய்தது தவறு. அவங்க செய்யறது சரின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அறியாமையில் தான் ஒரு பெரிய பிரச்சனை. நான் செய்யறது சரி அப்படின்னு நினைப்போம். மூன்றாவது குறிப்பை தான் தவறான முடிவுகளை உண்டாக்கும். அறியாமை தவறான முடிவுகளை உண்டாக்கும். ராங் டிசிஷனை நீங்கள் எடுத்துருவீங்க.
இந்த யூதர்கள் தவறான முடிவு எடுத்தாங்க. பரபாச விடுதலை ஆக்கிட்டு இயேசுவை சிலுவையில் அடியும் அப்படிங்கிற முடிவு, அந்த டிசிஷன் வந்து சரியானது அல்ல, தவறானது. அதனால பிரச்சனை வந்துச்சு. இவர்கள் தங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசுநாதர் சிலுவைக்கு போகணும். இன்னைக்கு சிலர் அப்படிதான் கண்மூடித்தனமா சிலரை பகைப்பாங்க. நான் நல்லா இல்லாம போனாலும் சரி, அந்த ஆளு நல்லாவே இருக்கக்கூடாது. அதான் யூதர்களுடைய அன்றைய மனப்பான்மை. எனக்கு எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆளை காலி பண்ணி ஆகணும். அதான் ஒரு ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் அது. கண்மூடித்தனமா சிலரை எதிர்க்கிறது, கண்மூடித்தனமா சிலரை ஆதரிக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் அதுதான் இன்னைக்கு இருக்கு. ஏன் ஆதரிக்கிறீங்க, ஏன் அவரை எதிர்க்கிறீங்கன்னா கண்மூடித்தனமா. ஸ்தோத்திரம். ஒரு காரணம் இருக்கா, ரீசன் இல்லாம சிலரை பகைக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய ஆவி அல்ல. அந்த அறியாமை தவறான முடிவை உண்டாக்குது. ஒரு கொலை செய்யறதுக்கு சமம் பாருங்க. ஒரு அறியாமையினால தவறான முடிவெடுத்தனால இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். அவர் எப்படியும் சிலுவைக்கு போய் தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தான் உயிர் தள்ளணும். ஆனால் இவங்க வாயால் பேசி அதுக்குரிய சாபத்தை வாங்கிட்டாங்க. காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அவர்கள் எடுத்த தவறான தீர்மானம். அந்த தவறான தீர்மானத்துக்கு பின்னால் இருந்த அறியாமை. அந்த அறியாமைங்கிற ஒரு இடத்துல இருந்தனால தான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக, அவரை சிலுவைக்கு அனுப்பினவர்களுக்காகவும் அவர் அன்றைக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். கையை உயர்த்தி அந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு இருந்தனால தான் அன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அறியாமையினால அவரை ஒப்பு கொடுத்தனால, அறிந்தும் சிலர், அறிந்து ஒப்பு கொடுத்தவன் பிலாத்து, அறியாம அவரை சிலுவைக்கு அனுப்பினது யூதர்கள். அப்போ அறிந்தும் செஞ்சாங்க, அறியாமலும் செஞ்சாங்க. ரெண்டையும் இயேசு சிலுவையில் மன்னித்தார். அல்லேலூயா சொல்லவா? நம்ம வாழ்க்கையில் அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், ரெண்டுக்கும் மன்னிப்பு உண்டு இயேசுவின் இடத்துல. கிரவுட் வந்து அவரை, இந்த பிலாத்துவை டிஸ்டர்ப் பண்ணுது, நெருக்குது. பிலாத்து மனைவி சொல்லி விடுறா, ராத்திரி சொப்பனத்தில் அவரால் நான் பாடுபட்டேன், தயவு செய்து அவர் நீதிமான், அவருக்கு எதுவும் கேடு வந்துடாம. ஆனால் கேட்கலையே பிலாத்து. மனைவி கொடுக்கிற நல்ல ஆலோசனையை கணவன் கேட்கணும், கணவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனையை மனைவி கேட்கணும். பைபிளுக்கு விரோதமானதை கேட்காதீங்க. பிலாத்து மனைவி சொன்னதை கேட்கல. கேட்கனால சரித்திரம் சொல்லுகிறது, கடைசி வரை கை கழுவியே செத்து போனான். சாகிற வரைக்கும் மனம் புத்தி பேதலித்து குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவன் எந்த தப்பும் செய்யலை. அவன் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருந்தான். அதை சரியா செய்யாதனால அவன் இருதயமே அவனை குற்றவாளியாய் வாதித்து அவன் சாகிற வரைக்கும் கை கழுவியே செத்தான். காரணம் என்ன? உத்தமர் என்று அறிந்தும் அவருக்கு செவி கொடுக்க அவனால் முடியவில்லை. அதிகாரம் இருந்தும் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாத பிலாத்து. இன்னைக்கு நம்ம கையில் ஆண்டவர் பொறுப்புகள், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னா தோத்துறோம். நல்ல விதத்தில், சரியான விதத்தில் அதை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாலாவதாக அப்போஸ்தலர் 17:23 அறியாத தேவனுக்கு ஆராதனை செஞ்சிட்டு இருந்தாங்க. மார்ஸ் மேடையில் பவுல் சொல்றான், நீங்க அறியாத தேவனை ஆராதிக்க, அவரது யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றான். அறியாம ஆராதிச்சாங்க. பழைய ஏற்பாட்டுக்கு வரும்போது யாக்கோபு யோசேப்பு மரித்து விட்டான் என்று சொல்லி அவன் 20 வருஷத்துக்கு மேலே 13 வருஷம் யோசேப்பு கஷ்டப்பட்டான். அடுத்த 7 வருஷம் செழிப்பின் ஆண்டு. அடுத்த பஞ்ச காலத்தில் தான் யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு வர்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே யாக்கோபுக்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு தெரியாம கண்ணீரோட கஷ்டத்தோட இருக்கிறான், வேதனையோடு கூட இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த யாக்கோபை ஆண்டவர் மறுபடியும் சந்தித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 30 to 35 வரை குறிச்சுக்கிடுங்க. ஆறுதல் சொல்ல இடம் கொடுக்கல, வேண்டான்னு விட்டுட்டான். ஆறுதல் எல்லாம் வேண்டாம்ப்பா, யோசேப்பு இல்லை எனக்கு ஏக்கு ஆறுதல். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, ஆறுதல் செய்தியை தர்றாரு. நீங்க இடம் கொடுத்தாதான் ஆறுதல் கிடைக்கும்.
சர்ச்சுக்கு வந்து ஆறுதல் இல்லாமல் போகக்கூடாது. யாக்கோபு ஆறுதல் கொடுக்க சொல்றவங்களுக்கு இடம் கொடுக்கல, ஆறுதல் அடைய இடம் கொடுக்கவில்லை. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 37:35 சொல்லுது, அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள், ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்திலே வாழ்றேன்ட்டான். அப்படிப்பட்ட யாக்கோபுக்கு அவன் அறியாம வாழ்ந்து 20 வருஷத்துக்கு மேல வீணாக்கிட்டான். பலன் போச்சு, சுகம் போச்சு, எல்லாத்துக்கும் மேல தேவனோடு உள்ள உறவு போனது. இப்ப 4வது அறியாமையினால். இந்த அறியாமை தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. 4வது குறிப்பு, அறியாமை தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். யாக்கோபு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறவன் அமைதி ஆயிட்டான். காரணம் யோசேப்பு இல்லை, மறிச்சிட்டாங்கிற வேதனை, அறியாமை. அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் இல்லைன்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஆதியாகமம் 45, 26, 27, 28 குறிச்சுக்கிடுங்க. அங்கே சொல்லப்பட்ட யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னபோது அவர்களை அவன் நம்பலியாம். உண்மையை நம்ப மறுக்குது மனம். முதல்ல பொய்யை நம்பிட்டான். ஆட்டு ரத்தத்தில் ட்ரெஸ்ஸை துவைத்து கொண்டு வந்து காட்டுறாங்க. நல்லா கவனிங்க, முடிக்கிறேன். அந்த சகோதரர்கள் துவைத்து கொண்டு வந்து காட்டுறாங்க. இது உம்ம மகனோட அங்கிதானா பாருன்னா, ஆமான்னு நம்பி அழுது 20 வருஷத்துக்கு மேலே சாப்பிடாம ஆண்டவர் ஆராதிக்காம தூரமாக போய் வெட்ஸாய் உட்கார்ந்துருக்கிறவன் இப்போ யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு உண்மையை சொன்ன போது நம்பலை. பொய்யை யார் சொன்னாங்களோ நம்பின யாக்கோபு, அதே ஆட்கள், அதே பிள்ளைகள் வந்து மறுபடியும் ஒரு உண்மையை சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இப்போ உண்மையை ஏற்க மறுக்கிறது மனம். இதுதான் அறியாமை. இன்னைக்கு அதனால தான் ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லை. கடைசியா யோசேப்பு சொன்ன வார்த்தைகளையும் அவன் வண்டிகளையும் கண்டபோது ஆதியாகமம் 45:27 கடைசி சொல்லுகிறது, அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஏதோ ஒன்று நம்ப முடியாத இடத்துல இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார். உங்க ஆவி உயிர்க்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். முடிந்தது, நம்ப முடியல, இது எப்படி சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற காரியங்களை கர்த்தர் சாத்தியப்படுத்த போகிறார். விசுவாசித்த கைகளை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த அறியாமை மாறணும்னா வேகமா 4 விஷயங்களை சொல்றேன், எழுதிக்கிடுங்க. யோவான் 8:32, நோ த வேர்டு. சத்தியத்தை அறியணும். அறியாம மாறணும்னா வசனத்தை நல்லா வாசிக்கணும். நோ த வேர்டு. வசனத்தை அறியுங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும், சோர்விலிருந்து விடுதலை ஆக்கும், கவலையிலிருந்து விடுதலை ஆக்கும். எல்லா விதமான உச்சக்கட்ட பயத்திலிருந்து வெளியே வந்துடலாம். வசனத்தை அறிஞ்சா நடக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 2வது யோவான் 14:26, ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ். பரிசுத்த ஆவியாண்டிய நடத்துதல். இந்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா உங்களை அனுதினமும் ஆமென் அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். சத்தியங்கள் அவர் தான் போதிப்பார். சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார்னு பைபிள் சொல்லுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவாராம். இந்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம், ஆமென். இந்த ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதல்ல நோ த வேர்ட், சத்தியத்தை அறியணும். 2வது ஆவியாண்டிய நடத்துதல்ல நீங்க இருக்க வேண்டும். அப்பதான் சகல சத்தியத்துக்குள்ளும் இந்த தேற்றரவாளன் நம்மை நடத்த போதுமானவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சரியா நடத்துவார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்தும். ஆவியானவரால் அறியாமையிலிருந்து விடுதலை, வசனத்தினால் அறியாமையிலிருந்து விடுதலை. 3வது ஃபியர் ஆஃப் காட். நீதிமொழிகள் 9:10, சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது அறியாமை மாறுகிறது, ஞானம் வருது. அங்கதான் ஞானம் வந்து ஆரம்பமாகுதான். ஞானம் முடியலை, ஆரம்பமாகிற இடம். கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து அது ஃபண்டமெண்டல், அடிப்படை விஷயம், அஸ்திபார உபதேசம். ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஃபியர் ஆஃப் காட் அது அறியாமையை போக்குகிறது, இக்னரன்ஸை மாத்துகிறது. நிறைய விஷயம் தெரியாம இருக்கும்.
இதெல்லாம் எப்படி செய்ய, என்ன செய்யறது? அதெல்லாம் மாற்றுகிறது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. சபையிலும், வீட்டிலும், வேலை ஸ்தலத்திலும், படிக்கிற இடத்திலும், எப்பொழுதும் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 4வது யாக்கோபு 1:3, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா முதல்ல கேட்க கடவன். ஆஸ்க் காட் ஃபார் விஸ்டம். அறியாமை மாறுறதுக்காக ஜெபம் பண்ணணும். 4வது விஷயம் ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:5 இருக்கு. இந்த வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. யாக்கோபு 1:5, ஆஸ்க் காட் ஃபார் விஸ்டம். தேவனிடத்துல கேளுங்க, பெற்றுக்கொள்வீங்க. முதல்ல சொன்ன நோ த வேர்டு, ஆண்டவருடைய வார்த்தை அறியணும். 2வது ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ், ஆவியானவருடைய நடத்துதல்ல இருக்கணும். 3வது ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் அறியாமல் மாறும். 4வது தேவனிடத்துல கேட்கணும், ஜெபம் பண்ணுற அனுபவம். நல்ல ஜெபம் பண்ண பண்ண அறியாமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்க ஆரம்பிங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. மறுபடி சொல்லி முடிக்கிறேன், வெளியில் மாற்றத்தை தேடாதீங்க, உள்ள மாற்றத்தை தேடுங்க. நாம் மாறும்போது எல்லாம் மாறும். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று